இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுது ஒரு மனிதன் உயர்ந்தவனாக மாறுகிறான் என்று ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? எப்பொழுது ஒரு மனிதன் உயர்ந்தவனாக மாறுகிறான்? ஒரு மனிதனை மக்கள் ஏன் கொண்டாடுகிறார்கள்? மக்கள் கொண்டாடுகிற மனிதனாக எப்பொழுது ஒரு மனிதன் மாறுகிறான்? நிறைய பணம் இருந்ததுன்னா மக்கள் கொண்டாடுறாங்க இல்லையா? அப்படியா? அன்புக்குரியவர்களே, நேற்று ஒரு செய்தியிலே ஒரு நிகழ்ச்சி, திண்டுக்கல்லே ஆத்துமேடு என்ற இடத்தை சார்ந்த ஒரு சிறுவன், அங்கே ஒரு சாலை இருக்கிறது, அங்கே நிறைய பேருந்துகளும் வாகனங்களும் செல்லுகின்றன. அந்த சாலையில் இந்த ஜல்லின்னு சொல்கிறோம் இல்லையா, நிறைய அந்த சாலை முழுவதும் நிறைந்து கிடக்கிறது. எனவே அது நிறைய நேரத்தில் ஸ்லிப் ஆகிடும் இல்லையா வண்டியில் போகும்போது. அந்த சிறுவன் என்ன செய்கிறான், அந்த ஆபத்தை முன்மதியோடு அந்த ஆபத்தை உணர்ந்து ஒரு துடப்பம் எடுத்து அந்த சாலையை சுத்தம் செய்கிறான். அந்த ஜல்லியெல்லாம் ஓரத்தள்ளி விடுறான் ஒரு சின்ன பையன். அப்போ அந்த செய்தியில் அவர்கள் இதை எடுத்து போடுகிறார்கள். ஏன்? மற்ற மனிதர்களை விட, மற்ற சிறுவர்களை விட அவன் அந்த இடத்தில் உயர்ந்தவனாக இருக்கிறான். எனவே ஒரு மனிதனை உயர்ந்தவனாக ஆக்குவது பிறர் அன்பு சேவை மட்டுமே. ஒரு மனிதன் 24 மணி நேரமும் கோயிலில் இருக்கான், வேண்டிக்கிறான், ப்ரேயர் பண்ணுறான், அது அவனை பெரிய மாற்றம் செய்வதில்லை. அதன் பிறகு அவன் வாழ்வில் என்ன நடக்கிறது, அந்த ஜெபத்திற்கு பிறகு அவன் வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதுதான் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக மாற்றுகிறது. அன்புக்குரிய இன்றைய நற்செய்தியிலே அந்த மறைநூல் அறிஞர், நிறைய மறைநூல் அறிஞர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த கட்டளையின் முதன்மையான கட்டளை என்ன, அதை பிறரன்பு சேவை என்பது, அதை பற்றின தேடல் அவர்களிடம் இல்லை. நீ கட்டளை கடைபிடி, அது போதும் என்று இருந்தார்கள். ஆனால் இந்த மறைநூலரிடம் மேலும் ஒரு தேவை இருந்தது. இது நம்ம கடைபிடிப்பது மட்டும் போதாது என்று அவரிடம் ஒரு தேடல் இருந்தது. அதை தேடிதான் ஆண்டவர் இயேசுவிடம் அவர் வருகிறார். எனவே ஆண்டவர் இயேசு 2 கட்டளைகளை எடுத்து அவருக்கு விடையளிக்கிறார். முதலாவது வருவது யூதர்களுடைய அந்த ஷேமா பிரேயர் அப்படி சொல்லுவாங்க, ஷேமா ஜெபம். எப்படி நமக்கு நம்பிக்கை அறிக்கையோ அதுபோல யூதர்களுக்கு அந்த ஷேமா என்னக்கூடிய அந்த இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே வரக்கூடிய அந்த கட்டளை, அதை நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் ஓதுவதைப் போல அவர்கள் ஓதுவார்கள். அதை ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு அதை நெத்தியில் கட்டி வச்சுருப்பாங்க, அப்புறம் அந்த கையில் கட்டி வச்சுருப்பாங்க, அப்புறம் அவங்க வாயில் படியில் கூட அதை எழுதி வைத்திருப்பார்கள். அந்த ஜெபம் அவளுடைய வாழ்விலே ஒரு அங்கமாக இருக்கும். எனவே அந்த ஜெபத்தை எடுத்து ஆண்டவர் இயேசு முதன்மையான கட்டளையிலே அதை கொடுக்கிறார். இரண்டாவதாக லேவியர் புத்தகத்தில் 17வது அதிகாரத்திலிருந்து அந்த பிறரன்பு பற்றின அந்த கட்டளை எடுத்து கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார், இவை அனைத்துமே இணைத்து ஒரே கட்டளை போல சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவர் இயேசு செய்கின்ற புதுமை. எனவே ஒரு செயலின் 2 பகுதிகளாக பிறரன்பும் இறையன்பும் இருக்கிறது. இரண்டுமே ஒரு காயினுக்கு 2 முகங்கள் போல. இதை ஒன்றை விட்டாலும் மற்றொன்று அர்த்தமற்று போய்விடும். அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் நம் பக்தி முயற்சிகள் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. நற்செய்தியில் கூட ஆண்டவர் இயேசு உருமாறிய போது பேதுரு என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் இங்கே இருப்பது மிகவும் நல்லது, 3 கூடாரங்களை அமைப்போம், இங்கேயே தங்குவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார், நாம் போக வேண்டும், வாருங்கள் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் நாம் ஜெபம் செய்கிறோம், தவ முயற்சிகள் செய்கிறோம், எல்லாம் நல்லது தான். ஆனால் நமக்கு எதிர் வருகின்ற மனிதரை நாம் கனிவோடு நாம் அனுசரிக்கவில்லை என்றால், நம் மனத்தாங்களோடு இருக்கின்ற மனிதரை குறித்து நமக்கு மனதில் உறுத்தல் ஏற்படவில்லை என்றால், நாம் ஜெபம் செய்வதில் ஏதோ தவறு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். நாம் கடவுளுடைய பார்வையில் ஒருபோதும் உயர முடியாது. இந்த நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது அந்த மறைநூல் அறிஞர் இயேசுனுடைய பார்வையிலே ஒரு கனிவை பெறுகிறார், ஒரு மதிப்பை பெறுகிறார். அவர் கனிவோடு அந்த மனிதரை பார்த்து சொல்கிறார், நீ இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இயேசுவின் பார்வையில், கடவுளின் பார்வையில் நாம் மதிப்பு பெற வேண்டும், நாம் உயர்ந்த மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் பிறரன்பு சேவையில் ஈடுபட வேண்டும். நம்முடைய ஜெபங்களை தாண்டி நாம் மனிதர்களை அன்பு செய்வதிலும் அவர்களை நாம் கனிவோடு நடத்துவதிலும் கவனம் செலுத்த வேண்டும். எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய ஆன்மீக வாழ்வு எப்படி இருக்கிறது,
நம்முடைய நம்பிக்கை வாழ்வு எப்படி இருக்குது? கோயிலோடு அடங்கி விடுகிறதா? ஜெயமாலையோடு நின்று விடுகிறதா? அல்லது அதை தாண்டி நான் சந்திக்கின்ற மனிதர்களிடம் அது வெளிப்படுகிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த திருப்பலியிலே நாம் ஆண்டவர் இயேசுவிடம் அந்த வரத்தை கேட்போம். நாமும் உயர்ந்த மனிதர்களாக மாற பிறரன்பு சேவையில் அதிகம் ஈடுபட அருள் வேண்டுவோம்.